இன்னைக்கு காலையில சமைக்கிறதுக்காக காய் பறிச்சுட்டு வந்துடலான்னு காட்டுக்குள்ளே போயாச்சுங்க. நேற்று எல்லாம் காய் பறித்து வைக்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால இப்போ காலையில் தான் போய் அவசர அவசரமாக எல்லாம் பறிச்சுட்டு வந்தோம். பீக்கங்காய் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீக்கங்காய் பறிச்சுட்டு இருந்தேங்க. பாப்பா எனக்கு புடலங்காய் பொரியல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு புடலங்காய் மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டேன். பீக்கங்காய் பொரியலும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புடலங்காய் பொரியலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடலங்காயும் பறிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்தது பருப்புக்குள்ளே போடுறதுக்காக சக்கரவர்த்தி கீரை பறிச்சுக்கலான்ட்டு வந்துட்டேங்க. எத்தனை கீரை இருந்தாலும் நம்மளுக்கு என்னமோ ஃபேவரட் இந்த சக்கரவர்த்தி கீரைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. துவரம்பருப்பு போட்டு சக்கரவர்த்தி கீரை போட்டு கடைஞ்சி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சக்கரவர்த்தி கீரையும் கொஞ்சமாக பறித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எப்பவுமே இருக்கிற பச்சை மிளகாயும் பறித்து எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் இல்லாமல் சமையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மிளகாயெல்லாம் பறித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பறித்து கொண்டுட்டு போயிட்டேங்க. எப்பவுமே அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு முன்னத்த நாளே எல்லாமே பறித்து வச்சுருவாங்க. நேற்று கொஞ்சம் வெளியில் போயிட்டதுனால பறிக்க முடியல. இருட்டில் போய் ஏன் பறிக்கணும்னு சொல்லிட்டு காலையில் வேக வேகமாக எல்லாமே பறித்து சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு.